நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இம்ப்ரெஷன் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு தெரியுமா? உங்கள் ஆட் 1000 டைம் ஷோ ஆயிருக்கு அப்படின்னா அது சேல்ஸ் இல்லை, அதுக்கு பேர் இம்ப்ரெஷன்னா உங்கள் ஆடில் இருக்க கண்டென்ட் எத்தனை டைம் யூசரோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்குங்க மீனிங். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா யூசர் கிளிக் பண்ண வேணாம், பார்த்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஆட் 5000 டைம் யூசரோட ஸ்க்ரீனில் ஷோ ஆனால் அது 5000 இம்ப்ரெஷனாக கால்குலேட் ஆகும். சேம் பர்சன் ரிப்பீட்டடாக உங்கள் ஆடை பார்த்தாலும் எவ்ரி வியூவும் இம்ப்ரெஷனாக தான் கவுண்ட் ஆகும். இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகிறது குட் சைன், பிகாஸ் ஆட் மோர் பீப்புள்கிட்ட ரீச் ஆகுது. பட் இம்ப்ரெஷன் மட்டுமே வந்தால் சேல்ஸ் கேரண்டி இல்லை. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸான நீங்கள் இம்ப்ரெஷனோட சிடிஆர், கிளிக்ஸ், கன்வர்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இம்ப்ரெஷனா என்னன்னு கிளியரா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபார் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸுக்கு.